ஹாய் மக்களே வணக்கம். இணைந்திருக்கின்றோம் அங்காடி திரு நிகழ்ச்சியூடாக வாரம் உங்களோட நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லூரில் குறிப்பாக கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூவிதழ் கலெக்டிவ் அப்படின்றதான ஒரு கவரிங் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த கடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விதவிதமான கலெக்ஷன்ஸோட இந்த கடை வந்து அமைய பெற்றிருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நாங்கள் உள்ள பார்க்கலாம் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட நீங்கள் இணைந்திருக்க போகிறீங்க. இப்போ நாங்கள் ஷாப்புக்குள்ளே போகலாம் வாங்க. நேர்களே அப்படி நாங்கள் பூவிதழ் கலெக்டிவ் அப்படின்றதான ஷாப்புக்குள்ளே தான் இணைஞ்சிருக்கோம். ஸோ அந்த ஷாப்போட ஓனர் தான் எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். ஓகே, எங்களோட பெயர் கபிலினி கோஷிகன். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சரி, நாங்களும் நல்லா இருக்கிறோம். சரி, உங்களோட ஷாப் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் தொடங்கினது. ஆனால் எதிர்பார்த்த விட நல்லா போய்கிட்டு. எவ்வளவு காலம் நீங்கள் இந்த ஷாப் ஆரம்பிச்சு? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 months இருக்கு. ஓகே, 10 months ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ 1 month பூர்த்தியாக போகுது, 1 year பூர்த்தியாக போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அப்படி இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட மக்களோட ஆதரவு வந்து உங்களோட கடைக்கு எப்படி கிடைச்சிட்டு? நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. நாங்கள் ஆன்லைன்லேயும் செய்கிறபடியாக எங்களை நிறைய கஸ்டமர்ஸ் அதை பார்த்து டிக்டாக் அதில் பார்த்து நிறைய பேர் வந்தோன்னு இருக்கிறாங்க. மற்றது போன முறை நல்லூருக்கு தான் தொடங்கினாங்க. அப்போ அதாலேயும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு. ஓகே, அந்த நல்லூர் க்ரௌடை அப்படியே நீங்கள் உங்களோட கடைக்கு பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, உங்கள்கிட்ட வந்துட்டு இந்தந்த விஷயங்கள் ஜூனிக்காக இருக்குது. ஸோ வெளியில் எங்கேயுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாது நம்மளோட ஷாப்பில் வந்து ஜூனிக்கான விஷயங்கள் இது அப்படின்னு சொன்னால் என்னென்னத்தை சொல்லுவீங்க? இப்போ இயரிங்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட ஒரே வெரைட்டி இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அப்போ வர்றாக்கள் எடுக்காமல் போக மாட்டேனா அப்படியும் ஏதாவது ஒரு ஜிமிக்க. அதே மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸ்லேயும் நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். மற்ற ஷாப்புகளோட அப்படியே ப்ரைஸ் வந்து லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் டிரெக்டாக இந்தியாவிலேருந்து எடுக்கிறபடியாக எங்களால் அந்த ப்ரைஸுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி. ஓகே, இந்தியாவில் உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஸோ நீங்கள் அங்கே தங்கி இருந்த மாதிரி அங்கத்த கல்ச்சர் அங்கத்த இந்த இடங்கள் எல்லாம் தெரிஞ்சபடியாக நீங்கள் நான் இந்தியா போயிருக்கிறேன். பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் போகல. எப்படியும் போவோம், நெக்ஸ்ட் இயர் எப்படியும் போவோம். ஓகே, உங்களுக்கு டீலர்ஸ் தான் இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதை தாண்டி இப்போ உங்களை வந்து நாங்கள் ஆன்லைனில் தொடர்பு கொள்ள வேணும், ஆன்லைனில் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த வழியில் உங்களை வந்து கண்டக்ட் பண்ணுறது? ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பூவிதழ் என்ற பேஜ் கலெக்டிவ் என்ற பேரில் இருக்குது. ஓகே மக்களே, நீங்கள் பூவிதழ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லி பேஜுக்கு போனாலும் கூட நீங்கள் இவங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அவங்கள்ட்ட ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது எத்தனை நாட்களுக்குள்ளே அவங்கள்ட்ட போய் சேரக்கூடிய? நார்மலாக இப்போ நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் தான் செய்கிறோம். ஏன்னா அதில் டெலிவரி சார்ஜ் வந்து அவைக்கு ரீசனபிளாக இருக்குது. ஓகே, அதால் 4 to 5 ஒர்க்கிங் டேஸில் நாங்கள் அப்படியும் அவை கிடைக்கக்கூடிய மாதிரி. 4 to 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களோட ஹேண்டில் வந்துட்டு அது கிடைக்கக்கூடிய மாதிரி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கே என்ன சொல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப நல்லம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிக்கொள்ள இல்லை. சரி, இப்போ நாங்கள் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து அக்கா சொல்லிட்டாங்க ரீசனபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டாமா? ஸோ பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துடலாம். ஓகே நேர்களே, இப்படி பார்த்தீங்கன்னா விதவிதமான கலெக்ஷன்ஸ், விதவிதமான கலர்ஸில். ஸோ உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸுக்கு தேவையோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு வியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் சுடிதார், பஞ்சாபி, லெஹங்கா, அப்படியே ஃபேன்சி சாரி போட்டிங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு போடுறதுக்கு வடிவாக இருக்கும். ஓகே, ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸுக்கு ஸோ இந்த மாதிரியான இயரிங்ஸை நீங்கள் வியர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸஸ் அண்ட் இதோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி சாம்பிள் காட்டிடுங்க. இதில் வந்து இதோட ப்ரைஸஸ் வந்து 800லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 1400 மட்டும் இருக்குது. இப்போ நான் இதில் காட்டுற இயரிங் வந்து 1000 rupees. ஓகே, இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எது வந்து நிறைய பேர் வந்து அதிகம் விரும்பி எடுப்பாங்க இந்த ஃபேன்சி இயரிங்ஸில்? ஃபேன்சி இயரிங்ஸில் இப்போ ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. கூடுதலாக இப்போ பெரிய இயரிங்ஸ் வந்து இப்போதைய ஜாங்கிள்ஸ் போடுவீங்க.
அப்போ கூடுதலாக இதில் எல்லா கலெக்ஷன்ஸுமே மூவ் ஆகிக்கொண்டு தான் இருக்கு எங்களுக்கு. ஓகே, எதுவுமே மூவ் ஆகாமல் இல்லை, எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஜுனிக்காக இருக்குது பேட்டர்ன். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் இதை சொல்லுவீங்க? இப்போ ஜுனிக்காக போய் கொண்டு இருக்கிறேன்னா இப்போ இது வந்து இப்போ லேட்டஸ்டாக இப்போ எடுத்துனாங்க. இது வந்து அங்கே பெங்களூர் சைட் அப்படியான ஆக்கள் போடக்கூடிய மாதிரி. ஓகே நேர்களே, இது வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டிங்காக வந்திருக்கு. ஸோ இந்த இயரிங் வந்து பெங்களூர் சைடு இந்தியாவில் இது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டைலில் வந்து ஜெஃப்னாக்கி இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்காக இதை வாங்கிட்டு இருக்கிறதாகவும் எங்களை தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சார் இதோட ப்ரைஸ்? இது வந்து 1400. ஓகே, 1400 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ 2-3 எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? நாங்கள் கூட ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம், ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம். நீங்கள் டெய்லி வந்து இங்கே பழக்கத்தை பிடிங்க, அப்புறம் பாருங்கள் ப்ரைஸில் ஒரு சடுதியான ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. சரி, அடுத்த கலெக்ஷன்ஸ் போகலாம் வாங்க. அடுத்து வந்து இந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜிமிக்கி கம்மன் பாடலுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு தோடி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அது பெண்களோட ஒரு ஃபேவரட்டான சாப்டர் அப்படின்றது வந்து எங்களுக்கு இவ்வளோ காலம் தெரியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்த டைமில் நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். சரி, அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். இப்போ இது வந்து ஃபேன்சி ஜிமிக்கல். இது வந்து இப்போ நார்மலாக லெஹங்காதலுக்கு போடலாம். ஒரு ட்ரெடிஷ்னலாக வலிக்கிற அப்புறம் சாரி அப்படின்னு சொன்னால் இப்படியான ஜிமிக்கல் போடலாம். ஓகே, இதை கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு சொன்னால் கேமராவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நேர்களே, இது வந்துட்டு ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ் போடைக்க கூட நீங்கள் வந்து ஜிமிக்கீஸ் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு செட்டப்புமே இருக்குது. ஸோ இது வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து 200லேருந்து எங்கள்கிட்ட 800 மட்டும். ஓகே, 200லேருந்து 800 இருக்குதாம். ஸோ சின்ன ஜிமிக்கி, இடைப்பட்ட ஜிமிக்கி, பெரிய ஜிமிக்கி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சைஸஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து இங்கே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய டிசைன்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது கலெக்ஷன்ஸை இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபங்க்ஷன்ஸ்ண்டா எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நோடி எங்களுக்கு அப்படியான சீசன் டைம்களில் கூட பிஸ்னஸ். ஓகே, சரி. என்னொன்று வந்துட்டு இப்போ நாங்கள் பார்த்துருந்தோமே கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது வந்து வேல் ஜிமிக்கி. இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு. சரி, அதாவது முருகனோட திருவிழாவிலே இந்த கடை ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவரை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி அவங்க ஒரு ஜிமிக்கியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை நான் வழியில் எங்கேயும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யாரும் பெருசாக போடுறதும் இல்லை, இப்போ தான் ட்ரெண்டிங்காக புதுசாக வந்திருக்குது. இனி இந்த நல்லூர் திருவிழாக்கு எல்லாம் நம்ம பொண்ணுங்கள்லாம் இதைத்தான் போட்டுட்டு சுத்த போகிறாங்க. ஸோ பார்த்து வைங்க, இங்கே வாங்க ஓடி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்தி பரவசத்தோட இந்த வேலையும் அப்படியே என்ன சொல்லிடுங்க போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ அதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து இப்போ முருகன்ன்றது ஒரு ஃபேவரட் கோடாக மாறிட்டார். ஸோ அதனால் முருகன் எப்பயுமே பக்கத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை தோட கூட மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்த நேர்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ட்ரக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அக்கா நீங்களே சொல்லிடுங்க. இதில் வந்து முத்து சிமிக்கி மாதிரி இருக்குது இப்படியான ஐட்டங்கள். மற்றது இப்படி கலர் சிமிக்கிஸும் இருக்குது. ஓகே, இது என்னத்துக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க? கேஷுவலாக நார்மலாக கேஷுவலாகவும் போடுவாங்க, ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸுக்கும் போடலாம் கலருக்கு. அதாவது பாருங்கள், நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கில் வந்து இந்த ஜிமிக்கி வந்து இருக்குது. ஸோ கேஷுவலான ட்ரெஸ்ஸுக்கு போடக்கூடிய மாதிரி. அதை தாண்டி இந்த மாதிரி கிராண்டாக ஒரு முத்து வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ், அதை குறிப்பாக என்ன சொல்கிறது இதே மாதிரியான டிசைன் எல்லாம் எங்களால் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது ஒரு ஜுனிக்காக அவங்கள காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரியான இயரிங்ஸ் தான் இந்த சாப்டரில் ஃபுல்லாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி? இது வந்து 580. இது வந்து 500. ஓகே, இந்த ட்ரக்கில் இருக்கிற எல்லாம் இந்த விலைக்குள்ளே இருக்கக்கூடியது.
சரி, ஓகே. இல்லை ப்ரைஸ் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, அதை தாண்டி வந்து இப்போ ஒரு புது கலெக்ஷன்ஸ் வருது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த வேல் ஜிமிக்கி எல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசாலாம் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது எவ்வளோ நாளைக்குள்ளே அது வந்து ரன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும்? எங்களுக்கு இப்போ இது வந்து வேல்ஜிமிக்கு வந்து இப்போ 1 வீக் தான். அதுக்குள்ள ஏற்கனவே 2-3 செட் போயிட்டுது. ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு உடனே வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மற்றது இப்போ ஆன்லைனில் பார்த்துச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி எடுத்துடுவாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு தனிநபருக்கு என்று கொடுக்கறத தாண்டி ஏதாவது கடைகளுக்குமே சப்ளை பண்ற மாதிரி 2-3 ஷாப்ஸ் வாணியாலேருந்து எடுக்கிறவங்க, ஹோல்சேலில் எடுப்பினோம். 2-3 ஷாப்ஸ் எடுக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கொண்டு இருப்பினோம். அதுக்கு நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்போம். சரி, இப்போ ஷாப்ஸ் நடத்துகிறவங்க கூட இவங்களை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து உங்களுக்கு வந்து அதை எடுத்து ஆர்டர் பண்ணி எடுத்து உங்களுக்கு ரீசனபிளான ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வந்து அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாது. அடுத்தது நேயர்களே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டில் கலரில் ஜிமிக்கீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சில்வர் டிசைன்ஸுமே ரொம்ப ஹிட் தான், ரொம்ப ஃபேவரட்டாக வந்து எல்லாருமே எல்லாத்த காதுகள்லையும் நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ சைட் அடிக்கும் பொழுது இந்த காது ஜிமிக்கி அதெல்லாம் எங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதில் வந்து இந்த வள்ளி ஜிமிக்கியெல்லாம் நாங்கள் அதிகம் பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இதுலேயும் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. இப்போ நார்மலாக ட்ரெடிஷ்னலாக போடுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. மற்றது இந்த மேலே இருக்கிற இதுகள் வந்து லெஹங்கா அதலுக்கு போடக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஓகே. ஸோ நார்மலாக இது எல்லாமே வந்து ரன் பண்ணக்கூடிய மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் அப்படியே? ரன் பண்ணக்கூடிய. ஓகே. என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க? இதுலேயுமே 200லேருந்து 800 மட்டும் இருக்குது. ஓகே. 200லேருந்து 800க்கான இருக்குது. ஸோ இதுலேயும் கூட இந்த வேல் ஜிமிக்கி எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 480 ரூபாய். நிறைய டிசைன்ஸ் இல்லை. இப்போ இது வேல் வந்து கோல்டுலேயும் இருக்குது, சில்வர்லேயுமே இங்கே இருக்குது. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கி அப்படி என்ன சொல்கிறது, என்னை திருவிழாக்கள் வருது தானே, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நாமளும் எங்களோட பக்தியை காட்டுவோம். சரி, அடுத்த செக்ஷன் போல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, வகையான இயரிங்ஸ் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதை பற்றின விளக்கத்தை நான் சொல்றதை விட ஓனர் சொல்லும் பொழுது எனக்கு நல்லா இருக்கு. சொல்லுங்க. இது எல்லாமே 200 ருபீஸ் தான். இதில் வந்து எல்லா வெரைட்டிஸ் சிமிக்கீஸ் எல்லாமே, இந்த சிமிக்கீஸ் இதில் நிறைய இருந்தது எல்லாமே முடிஞ்சது. இப்போ கீழே இருக்கிற சிமிக்கீஸ் எல்லாமே 200 ருபீஸ் தான். எல்லா ட்ரெஸ்ஸஸுக்கும் போடக்கூடிய மாதிரி, இப்போ நார்மல் வேறு கூட இப்படியான இயரிங்ஸ் வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி. ஓகே. நார்மலாக நான் நினைக்கிறேன் வந்தது அள்ளிட்டு போவாங்க. இது இப்போ எங்களுக்கு ஃபுல்லாகவே போய்கொண்டிருக்கு. நாங்கள் அதிகமாக ஒரு திங்ஸ் என்ன நினைக்கிறோம், இது கூடுதலாக போயிடும் எங்களுக்கு. ஓகே. இதை எடுத்தாலும் 200 ரூபாய் மக்களே. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஆஃபர் இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு இல்லை. ஸோ இது கடை இருக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஸோ வாரவங்க வந்து அதிகமாக இதை வாங்கிட்டு போகிறதாக உங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தாண்டி கேஷுவல் வியாஸ், ஒஃபீஷியல் வியாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதுக்குள்ள உள்ளடங்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. நேர்களே, அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த காப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காப்பு அப்படின்னாலே கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விடயம் தான். நிறைய வந்து என்ன சொல்கிறது, அவர்களோட வாழ்க்கையினுடைய முக்கியமான தருணங்களில் அவர்கள் வந்து அணிஞ்சிருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து நார்மலாகவே பெண்களுக்கு பிடிச்ச ஒரு விடயமும் கூட. ஸோ அது என்னென்ன வெரைட்டிஸில் உங்கள்கிட்ட இருக்குது? இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, வேறு வேறு டிசைன்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு டிசைன். இதில் வந்து 4 பேங்கிள்ஸ் வந்து வரும். அந்த ப்ரைஸ் வந்து 700 தான். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி, நிறைய வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேறு டிசைன்ஸ். ஓகே. மற்றது மேலே இருக்கிற வந்து இது வந்து சில்க் த்ரெட், அதாவது நூலில் செய்த காப்புகள். அதுலேயும் எல்லா சைஸும் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. ஓகே. என்ன ப்ரைஸ்? அந்த இது வந்து 1600க்கு இருக்குது. ஓகே. 1600. இது கூடுதலாக இப்போ வெட்டிங்ஸுக்கு அல்லது பியூபர்ட்டி செரிமனி அதுகளுக்கு தேவையான கூடுதலாக பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இப்போ கஸ்டமர் கேட்குற மாதிரி டிசைன்ஸ்ல எல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்குறேன். நான் ஹேண்ட்மேடும் செய்கிறேன். நாங்கள் ஹேண்ட்மேடும் இப்போ ஏதாவது சில்க் த்ரெட்ல தேவைன்னு சொன்னால் நாங்கள் செய்து கொடுக்குறோம்.
ஓகே, அந்த வசதியுமே இருக்கு. ஸோ எத்தனை நாளைக்குள்ள உங்களால் அந்த கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க 1 வீக்குக்குள்ள செய்து கொடுப்போம். 1 வீக்குள்ளேயே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நேர்களே 1 வீக் தான்டா, 1 வீக்குக்கு முதல் கொண்டு வந்து கொடுக்கப்படாது. ஸோ கொஞ்சம் எளியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்றது, மினக்கட்டு ஆறுதலாக வடிவாக செய்து கொடுப்பாங்க. சரி, அதை தாண்டி அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை, இது அப்படியே சேம் ப்ரைஸ் தான்? இல்லை, அது வந்து நாங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரைஸஸ் எடுப்போம். ஓகே, நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரியான டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கேற்ற நியாயமான விலைக்கு அவங்க அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. சரி, அதை தாண்டி வந்து இந்த வளைகாப்புல எல்லாம் வந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இதுவுமே நீங்க அந்த மாதிரி காப்புகளும் இருக்குங்க. அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் வளைகாப்பு யூஸ் பண்ண, அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, சரி, அது அடுத்தடுத்த செக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அடுத்த கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா நேர்களே. அடுத்து வந்து அடுத்த செட் ஆஃப் பேங்கிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி சொல்லுங்க. இதில் வந்து சில்வர், கோல்ட் கலர் பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு இந்த ஹேங்கிங் பேங்கிள்ஸ். ஓகே, கப்பில் ஒரு ஊசல் பாருங்கள் மக்களே. ஸோ ஜிமிக்கியில் தான் தொங்குவது இல்லை, காப்பில் தொங்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இது இப்போ புதுசாக போயிட்டுருக்கான், புதுசாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கான். ஸோ இது முதலும் வந்திருந்தாலும் கூட இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இப்போ ஒரு புது டிசைனில் அவங்க வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த காப்பிலேயே ஜிமிக்கி தொங்குற மாதிரியான விஷயமெல்லாம் செய்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யுனிக்காக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன்ஸோ பார்ட்டிஸ்லேயோ உங்களை வந்திருக்கா திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி ஒரு ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரி போனீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களை என்ன சொல்லுவார், 4 பேர் பார்ப்பாங்க திரும்பி. சரி, இதோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி? இது எங்கள்கிட்ட 500லேருந்து 1200 மட்டும் இருக்கு. ஓகே, 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை மாதிரி நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து நாங்கள் உங்களுக்காக வெறுமனே என்ன சொல்கிறது, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ என்ன சொல்கிறது, வாங்க வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ போகும்பொழுது ஏதாவது ஒன்றோட நீங்கள் வெளியே போவீங்க அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, அப்படி தானே நேர்களே? அடுத்தது வந்து இது ஒரு வித்தியாசமான யூனிக்கான பேங்கிள்ஸ் தான். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக, இருந்தாலுமே அவங்க வந்து என்ன சொல்கிறது, கலராக வெரைட்டியாக நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சொல்லுங்கள். இது வந்து வெல்வெட் பேங்கிள்ஸ். இதில் வந்து எல்லா சைஸஸும் எல்லா கலர்ஸுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நார்மலாக நீங்கள் வெளியில் இந்த ப்ரைஸுக்கு எடுக்க மாட்டீங்க. இதில் 36 பேங்கிள்ஸ் வரும், எங்கள்கிட்ட வந்து 600 ஒன்லி. ஓகே, வெளியில் நார்மலாக என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு? கிட்டத்தட்ட 900, 1000, 1200 அப்படி போய் கொண்டு இருக்கோம். நாங்கள் டிரெக்டாக எடுக்கிறபடியாக எங்களால் இந்த ப்ரைஸு கொடுக்கக்கூடிய. நார்மலாக வந்துட்டு இது வந்து போட்டிருக்கும் பொழுது ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்னால நிறைய கேர்ள்ஸ் வந்து இதை விரும்பி வாங்கிட்டு போவாங்க, அப்படி தானே? இதில் வந்து இப்போ இதில் வந்து நாங்கள் மெட்டல் பேங்கிள்ஸோடு நாங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். இந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, அப்படி நாங்கள் பேங்கிள்ஸோட மிக்ஸ் பண்ணியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். என்ன கேட்கணுமோ அந்தந்த பேங்கிள்ஸுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது, சாம்பிள்ஸுக்கு மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறத வந்து விரும்பி வாங்குவாங்க. கூடுதலாக வேண்டுவாங்க. கேப்பினம் இப்போ வந்து நீங்களே மிக்ஸ் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேப்பினம், அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அவங்க தங்களோட ஒரு ஐடியாலஜிலையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஐடியாலஜியில் எங்களுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அதை செய்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களே வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்களே வந்து வீட்டில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியுமே ஒரு வசதி இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களோட கைகளை பொறுத்தது. அதை தாண்டி இங்கே வந்து நேராக இருக்க விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஐடியாஸை நீங்கள் இங்கேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி என்ன சொல்கிறது, ஒரு கட்டத்தில் ட்ரெஸ்ஸஸுக்கு மச்சா தான் வந்து ஜுவல்ஸ் வாங்குவாங்க. ஆனால் இப்போல்லாம் மாறிட்டு ஜுவல்ஸுக்கு மச்சா ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஸோ அந்த அட்டகாசம் எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தான் நாங்கள் 1 by 1 உங்களுக்கு அப்படியே ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அடுத்த கலெக்ஷன்ஸ் போகலாம் நேர்களே. அடுத்து தான் வந்து மெயின் சாப்டரே, இந்த ஷோப்போட ஹீரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, சொல்லுங்க அதை பற்றி. இது வந்து கண்ணாடி வளையல். இப்போ கூடுதலாக இதுதான் ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இருக்கு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இந்த முறை எங்கள்கிட்ட எடுத்துருக்கோம். இதில் வந்து ட்ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ், வாட்டர் ட்ராப் பேங்கிள்ஸ், அப்படி நிறைய வெரைட்டிஸ். ஓகே, கொஞ்சம் அடுத்து நம்ம கேமராக்கு காட்டினீங்கன்னா தான் மக்களுக்கு விளங்கும்ப்பா எதை சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லி. நம்மள அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இதை நம்ம காட்டும்போது தானே கேமராக்கு பொலிவாக இருக்குங்க. இது வந்து ட்ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ், மல்டி கலர். இப்போ இது வந்துங்க சரியான மூவிங் மல்டி கலர் வந்து நிறையவே போய் கொண்டிருக்காங்க. ஓகே, பாருங்கள் மக்களே, மல்டி கலர் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இதுதான் வந்து இப்போ கூட நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதாமே வந்து எங்களால் தெரியக்கூடிய. இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி? இது 680.
அதாவது வந்து வெளியில் நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு வாங்குறதே கஷ்டம். ஸோ குறிப்பாக இந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்கிறதே வெளியில் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் தேடுவாங்க. அநேகமானோர் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து அவங்க ரிலேஷன்ஸ்கிட்ட சொல்லி எடுக்கிறத என்னால் எங்களுடைய வீட்லேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை நிமித்தம் தான் சொல்கிறேன். குறிப்பாக நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து உங்களால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கலராக இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஸோ இந்த வளைகாப்பில் வந்து இந்த பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷாலிட்டியாக வச்சுருக்கீங்களா? ஸ்பெஷலாக இல்லை, இதுலேயே மிக்ஸ் பண்ணி ஓகே, இதுலேயே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சைஸஸ் என்ன மாதிரி இருக்குது? சைஸஸ் எல்லா சைஸஸும் இருக்குது. எங்கள்கிட்ட 2-4லேருந்து 2-8 மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட சைஸ் என்னதோ நீங்கள் இங்கே வந்து போட்டு பார்த்து வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி இதை டெலிவரியுமே அவங்க பண்ணுறாங்க. இது மாத்திரமில்லை, இந்த ஷாப்பில் இருக்கிற அத்தனை விஷயங்களுமே அவங்களோட பிரத்யேக பேஜில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணும் பட்சத்தில் 4-5 நாளில் உங்களோட கைகளில் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு வசதியுமே அவங்க செய்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நேராக வரக்கூடியவங்க நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயுமே வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நிறைய என்ன சொல்ல அவங்களோட தோலிஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ள வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி இப்படி செட்டாக என்ன விலை கொடுக்குறீங்க? இது 4000 வரும். நார்மலாக அவ செலக்ட் பண்ணுற இயரிங்ஸை பொறுத்து தான் அதோட ப்ரைஸ் வந்து. ஓகே, இப்போ பாக்ஸுக்கு தனியாக ப்ரைஸா? பாக்ஸ் வந்து 2500 கொடுக்குறோம் தனியாக எடுக்கிறாங்களுக்கு. இயரிங்ஸோட எடுப்பினு சொன்னால் அதோட எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற இயரிங்ஸை பொறுத்து தான் அந்த இதோட ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் வரும். வெறுமனே நீங்கள் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 2500 எடுத்துகிட்டு அதை தாண்டி நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய இயரிங்ஸை நீங்கள் வந்து இதில் பேக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறவங்க வாங்கிட்டு போங்க. இது எங்களுக்கு சரியான மூவிங்காக போய்கிட்டு இவ்வளோ பாக்ஸ் தான் இப்போ எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு 4 பாக்ஸ் தானுங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை, அவங்க எடுப்பாங்க. அடுத்தப்போ நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அடுத்த இறக்குவாங்க. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ வாரவங்க வாங்க வந்து எங்களோட ஆர்டரை போட்டுட்டு போங்க. இது வந்து 3D டாலர் செயின் வந்து இது வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்தது ப்ரீமியம் குவாலிட்டி. இது வந்து இயரிங்ஸோட வரும். நேர்களே, அதாவது வந்துட்டு அக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸில் இருக்குன்னு சொல்லி அதை தாண்டி வந்து நிறைய நெக்லஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை தாண்டி உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸை வந்து யுனிக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் ஒரே மாதிரியான ஜுவல் வந்து போடுறது ஆக்களும் இருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸில் ஸோ அதே மாதிரி அந்த கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க? பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து நிறைய ஒரே டிசைனில் நிறைய எடுக்க மாட்டோம். நிறைய வெரைட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்குது. 4-5 பீசஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அப்போ 4-5 பீஸை தாண்டி ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் முதல்ல ஆர்டர் பண்ணால் கட்டாயம் எடுத்துக்கலாம். ஓகே, அது எவ்வளோ காலத்துக்கு முதல்ல உங்களுக்கு ஆர்டர் பண்ணாங்க? எங்களுக்கு எப்படியும் 1 மந்த் ஆகும். எங்களுக்கு இந்தியாவில் இந்த எடுக்கிறபடியே எங்களுக்கு 1 மந்த் ஆகும். முதல்ல ஆர்டர் பண்ணிச்சுன்னு சொன்னால் நாங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டிசைனில் ஒரு 4-5 பீஸ் கட்டிங் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கண்டிப்பாக கைவசம் இருக்க கொடுப்பாங்க. அதை தாண்டியும் எங்களுக்கு ஆட்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ ஒரே டிசைனில் நாங்கள் வியர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆர்டர்ஸை நீங்கள் 1 மந்த்துக்கு மேலே கொடுத்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு அதே டிசைன்ஸில் 1 மந்த்துக்குள்ளே உங்கள்கிட்ட கைகளில் அவங்க சேர்க்கக்கூடிய மாதிரி அரேஞ்ச்மெண்ட் செய்வாங்க. ஸோ எல்லாமே உங்களை பொறுத்த தான். ஸோ உங்களோட விஷயக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நேர்களே, அடுத்தபடி எங்களை பார்க்கலாம். சொல்லுங்கள், இது என்ன விஷயம்? இது வந்து ஏடிக்கல் சிமிக்கல் சொல்லுவாங்க. இது வந்து வாரண்டி தோடுகள். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நாங்கள் 6 மந்த் வாரண்டி கொடுக்குறாங்க, கருக்காது. ஓகே, இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மற்ற இயரிங்ஸோட அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இது வந்துட்டு மக்களே வாரண்டி கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இயரிங்ஸ். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி, அதுக்காண்டி நிறைய காலம் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஏதோ ஒரு டேமேஜோ ஏதோ ஒரு பிள்ளை வந்தாலும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுப்ப அந்த 6 மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி? இது வந்து 1800லேருந்து 4000 மட்டும் இருக்கு எங்கள்கிட்ட. இது வந்து நான் கொஞ்சம் சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, இதுவும் அதே தான். இது வந்து சில்வரில் வந்துருக்கு. ஓகே, இது வந்து என்ன மெயினாக வந்து கருக்காது. ஸோ இப்போ நீங்கள் நிறைய தோடுகளோ சரி நிறைய விடயங்கள் நீங்கள் வாங்கும் பொழுதோ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இது எவ்வளோ காலத்துக்கு எங்களுக்கு நிலைச்சிருக்கும், ஸோ இது கருக்குமா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு நிறைய யோசனைகள் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த
ஜுவல்லரிஸை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கும் பட்சத்தில் 6 மாத கால உத்தரவாதத்தோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்களுமே இதுகளை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இருக்கா. ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நல்ல கலெக்ஷன்ஸ். இது நல்ல ட்ரெண்டிங்காக போய்கொண்டு இருக்கு. இயர் கஃப் இயரிங்ஸ்ன்னு சொல்லி ஆரம்ப காலங்களில் இது போட்டிருந்தேன். இப்போ திருப்பி ட்ரெண்டிங்கில் போய்கொண்டு இருக்கு. இது கூடுதலாக எங்களுக்கு மூவ் ஆகிக்கொண்டு இருக்கிற ஒரு ஐட்டம். ஓகே, கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் இது மாத்திரமல்ல, நிறைய விஷயங்கள் நிறைய டிசைன்ஸில் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே புதுசாக இருக்குது, ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்து நேரடியாக இருக்கா விசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிட்டு போகாமல் விட திரும்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இவங்களோட டேஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே யுனிக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். அடுத்தது நேர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேங்கிள்ஸுமே வந்து இந்த ஏடிக்கல்ல டிசைன் பண்ணது இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டி கெப்பாசிட்டியோடு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி? இதில் வந்து எங்கள்கிட்ட 2000லேருந்து 4500 மட்டுமே இருக்குது. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கொண்டு இருக்குது. ஓகே, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், அதை தாண்டி இப்போ கஸ்டமர் வந்து கேட்குற டிசைன்ஸுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஏடிக்கல்ல கஸ்டமைஸ், இது வந்து நாங்கள் டைரெக்டாக எடுக்கிறது. அதனால வந்து ஸோ நீங்கள் இதில் இருக்கிற டிசைன்ஸே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ட்ரெண்டிங்கான டிசைன்ஸில் இருக்கிறபடியா. ஸோ அதை தாண்டி நெக்லஸுமே அந்த ஒரு வெரைட்டியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு நீங்கள் வந்து நேரருக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே உள்ளடக்கியிருக்காங்க. கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒன்றோட தான் திரும்ப போவீங்க. இதைத்தானே அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ அந்தளவு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சுப காரியங்களோ சரி, அல்லது பொன்னால் ஆலய திருவிழாக்களோ சரி, என்னதான் இருந்தாலும் இந்த பூவிதழ் அப்படின்றதான இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஸ்பெஷலான டேஸை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கி கொள்ள முடியும். இவ்வளவு நேரமுமே இந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு சுற்றி காட்டி அப்படி அழகழகான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்ட இந்த ஷாப்போட ஓனர் உங்களுக்கு ரொம்ப நன்றிகள். ஸோ அதை தாண்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நேர் சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி.